தேவதையினுடைய ஒத்தாசை இல்லாம இந்த புடிமன் கோயில் சாமியை அழிச்சுன்னு வர்றது சாத்தியம் இல்லை. அப்படின்னா சில பேர் ரொம்ப விருப்பமா இருப்பான் சாமி கிட்ட. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி தூரத்துல போய் தரிசனம் பண்றது, அவங்க எல்லாம் பொழப்பு தேடி இந்த பக்கத்துக்கு வருகிற பொழுது ரொம்ப தூரமா இருந்திருக்கும். அப்ப அந்த அம்பாலே பிரார்த்தனை பண்ணி கேட்கும்போது அப்ப சுவாமி ஆவேசவாதத்துல பேசும். அப்போ ஒரு கைப்பிடி மண்ணை அதுவா எடுத்து கொடுக்கும். ஆவேசம் அதை எடுத்து கொடுக்கும். நாமளா ஒரு கோயிலில் போய் அப்படியே ஒரு மண்ணை எடுத்துன்னு வைக்கிறது இல்லை. புடிமன் கோயிலுங்கிறது ஆவேச பொழுதிலே ஒரு கைப்பிடி மண் எடுத்து கொடுப்பா. அந்த மண்ணு தான் சாமியா வழிபாடு பண்ணுவா. அந்த மண் இருக்கிற இடத்துல அவ கோயில் கட்டுவா. அதே மாதிரி குலதெய்வங்கள்லாம் எப்போதுமே சரி தனிச்சு தான் இருக்கும். அது கூட பிள்ளையார் வைக்கிறது, முருகன் வைக்கிறது, நாமளா புதுசா ஒரு விஷயத்த வேற ஒரு கோயில்ல இது வச்சிருக்காங்க, அந்த கோயில பார்த்துன்னு போறது. இந்த கோயில் சாஸ்திரத்தை அந்த கோயில் சாஸ்திரத்துல பொறுத்துறது. அந்த கோயில் அது வச்சிருக்காங்களே, இந்த கோயில்ல இது வச்சிருக்காங்களே அப்படின்னு கேட்கறது. அப்படி கேட்டு அந்த மாதிரி மாற்றங்களை செய்தால் ஸ்தான பிரஷ்டம் கிராம நாசம்னு சொல்லியிருக்கு. பொறுப்பில்லாத அந்த விஷயங்களை தேவையில்லாம குலதெய்வ சுவாமியை வழிபடுற இடத்துல அந்த குலதெய்வத்தை தவிர வேற எதுவும் இருக்கக்கூடாது. எது ஆதியிலேருந்து இருக்கோ அதுதான் இருக்கணும். புதிதாக வேற எந்த ஒரு விஷயத்தையும் அதுல சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு புடிமன் கோயில் எடுத்துன்னு வந்துட்டோம், நமக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் நம்ம அப்படின்னா உடனே ஒரு குருக்கள் வச்சு பூஜை பண்ணுவோம், அதுக்கு ஒரு திருவிழா நடத்துவோம். அது மாதிரிலாம் செய்ய முடியாது. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அதுக்கு பூஜை பண்ணணும், வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூஜை பண்ணணும். வேற ஒரு ஆட்களை வச்சு பூஜை பண்ணுறதை இந்த குலதெய்வ சாமி ஏற்காது. குலதெய்வ சாமிங்கிறது அவங்க பாரம்பரியத்தில் பூசாரி வச்சு பூஜை பண்ணியிருந்தா பூசாரி தான் போடணும். அது மாதிரி ஒரு சாமியை ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்த மாற்றுறது அப்படிங்கிறதெல்லாம் உத்தரவு இல்லாமல் நம்ம செய்கிறதுங்கிறது ஒரு ஒரு உழுக்கக்கூடிய ஒரு செயல். அது எந்த பக்கமாக வேணாலும் அது திருப்பலாம். இப்போ சிவன் கோயில் இருக்குன்னு வச்சுங்களேன், அது ஒரு ஆகமம் பண்ணியிருக்கா, 28 ஆகமம் பண்ணியிருக்கா. அதுலேயே பல்வேறு விதமான மாறுபாடு இருக்குது. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு மாறுபாடுகள் தனியாக வச்சுருக்கா. அது மாதிரி குலதெய்வங்கிறது உடல் சார்ந்தது, வம்சம் சார்ந்தது. ஒரு இடத்துக்கு ஒரு இடம் மாறுபடும். ஒரு சின்ன இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கும் புடிமன் கொண்டு போனால் கூட அதுக்கும் அந்த பூஜை முறையே மாறுபடும். அந்த வித்தியாசத்தை அது கொடுத்துருக்கும். அதெல்லாம் நம்ம சாஸ்திரத்தில் இந்த ஆகமத்தையும் குலதெய்வ கோயிலையும் போட்டு குழப்பிக்க கூடாது. அதனால் மாற்றுவது அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு பண்புடையதாக இல்லை. இருந்தாலும் மூலக்கோயிலில் உள்ள பூசாரிகளை கேட்டு அவர்களுடைய பாரம்பரியப்படி அதில் என்ன செய்யப்பட்டிருப்பதை உணர்ந்து வேறு கோயில்களோடு ஒத்து பார்க்காமல் அந்த பாரம்பரியத்தை மட்டுமே ஒத்து பார்த்து கனவிலேயோ இல்லை ஆவேசித்து பேசினாலேயோ அந்த அடிப்படையிலே தான் இந்த புடிமன் கோயில்களை மாற்றவோ புனர் உத்தாரணம் செய்யவோ வேண்டும்.